காந்திமதி குடும்பத்தின் சார்பிலே அவருக்கு புத்தாடை. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. என்ன எப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி. இங்கு சிரிப்பு நடிகராக வேடமேற்று நடித்து மக்கள் மத்தியில் அனைவருடைய மனதிலும் நீங்கா இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சகலகலா வல்லவர் அவர் ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது, ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் ஒருவரை உருவாக்குவதற்கு அப்படின்னு அண்ணன் மேடையில் சொல்லும்போதே சொன்னார். நல்ல குருநாதர் அமையணும், அவருக்கு நல்ல மனசு வேணும்னு சொல்லி வாழ்த்துவதற்கு ஒரு நல்ல மனது வேணும். அதில் நிறைவான மனதை கொண்ட சகலகலா வல்லவர் அவருடைய கையிலிருந்து அந்த பொட்டு வச்ச உடனே அவர் வெற்றியை பெறுவார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனாலே அந்த சிரிப்பு நடிகராக நடிக்கக்கூடிய நமது சகலகலா வல்லவர் அருமை அண்ணன் கரூரை சேர்ந்த ஆர்பி ஹரிஹரன் அண்ணன் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பிலே இங்கே புத்தாடை கொடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறது. கொடுங்க, யாராருக்கு என்ன நடத்தாங்களோ அங்கேயோட போய் மாற்றிக்கட்டும். ஆமாம், உள்ள கூட அது மாற்றிட்டு இருந்து மாற்றிக்கட்டும். இப்போதைக்கு அவர் கொடுக்குறது எல்லாம் எடுத்து கொடுத்துரு, கொடுங்க. அதுக்கு மேலே யாராருக்கு எதை எதை எடுத்தீங்களோ அதை அங்கே உள்ளோட மாற்றிங்க. ஆமாம், இந்த மேடையிலே சிரிப்பு நடிகையாக நடித்த ஆமாம் புதுகையை சேர்ந்த விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானஸ்தி பாடகி, அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஞானஸ்தி நகைச்சுவை நடிகை, மேடையில் தன்னை வருத்தி சிரிக்க வைப்பதிலே மிக வல்லவர் அவர். அதில் அது நமது விஜய் அவர்களை சார்ந்தது. பைய விட்டு வெளியில் எடுத்து கொடுப்பா, அதை எதுவாக இருந்தாலும் அப்படி எடுத்து கொடு, அதுக்கப்புறம் அவங்க உள்ள வச்சுக்கிட்டேன். விஜய் அவர்களுக்கு ஆமாம், அவர்களும் தொட்டு வைத்த இடம் கண்டிப்பாக மிகப்பெரிய சிறந்த இடத்துல வருவார். விஜய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. இங்கு இசைக்கலைஞர்களாக பங்கு பெற்று இருக்கக்கூடிய அலையசண்ணன், நாங்கள் என்னைக்கு நாடகத்துறை கலைத்துறையில் பயணிக்க ஆரம்பித்தோமோ இன்னைக்கு வரையிலும் ரெண்டு பேரும் ஒரே அண்ணன் தம்பியா என்றும் பெரியாது. எங்களது வரக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே எல்லா மாணவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து கூப்பிட்ட நேரத்தில் யோசிக்காமல் உடனே வர்றேன் தம்பின்னு சொல்லி அவர்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது அலையசண்ணன் டி.ஏ. அலையசண்ணன் அவர்களுக்கு நமது காந்திமதி குடும்பத்தின் சார்பிலே பொன்னாடை வழங்கி அவருக்கு எது தேவையோ அந்த தேவையான ஆடைகளை எடுத்து ஆமாம் கொடுத்து அவர்களுக்கு ஆமாம் அலையசன் அவர்களுக்கு அலையசன் குடும்பத்தின் சார்பிலே பொன்னாடை வழங்கப்படுது, புத்தாடை வழங்கப்படுகிறது. மிருதங்கமாக இசைத்து கொண்டிருக்கூடிய நமது அருமை மைத்தின மாப்பிள்ளை தோரங்குச்சி பழையபாளையத்தைச் சேர்ந்த நமது சரவணன் MK சரவணன் மாப்பிள்ளை. கேட்டனது இப்போ இல்லை, ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய மாணவர்கள் முதற்கொண்டு வாசித்து எல்லாருடைய மாணவர்கள் வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர் நமது மாப்பிள்ளை சரவணன் அவர்கள். சிறு வயதாக இருந்தாலும் அவர் சாது மிரண்டால் காது கொள்ளாத மாதிரி மாப்பிள்ளை அமைதியாக இருப்பார். ஒரு சில நேரங்களில் கோவம் வந்து அந்த கோவத்தை காட்டுவார். ஆனால் இப்போ நம்மள்கிட்ட இருக்கும்போது இந்த கோவமே வராமல் சாதுவாக இருந்து நம்மளுக்கெல்லாம் நம்ம எல்லாத்துலேயும் பங்களித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் சரவண மாப்பிள்ளை அவர்களுக்கு. அவர்கள் சார்பிலே பொன்னாடை வழங்கப்படுகிறது. அடுத்து பலவாத்திய மன்னர்களை எத்தனையோ பலவாத்திய மன்னர்களை பார்த்திருப்பீர்கள். இன்று தமிழகம் எங்கும் RM துரைராஜ் அண்ணன் தான் பலவாத்திய ஆல்ரவுண்டாக வர வேண்டும் என்று ரசிகர்கள் பட்டாளமே இருந்த அவர்களை வரவேற்று 2017 சிறந்த பலவாத்திய மன்னர் விருது வாங்கி இன்றும் மக்கள் மத்தியிலே பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு நடிப்புக்கு நடிப்பு அத்தனையும் இங்கே மக்கள் மத்தியிலே கொடுக்கக்கூடிய நம்ம RM துரைராஜன் அண்ணவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தின் சார்பிலே இங்கே பொன்னாடை வழங்கி புத்தாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தாளக்கலைஞராக இங்கே இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் இன்பச்செல்வண்ணன் என்று அண்ணன் சொன்ன மாதிரி இன்பமாக இருக்க இன்பச்செல்வன் அண்ணன் அவர்களுக்கு காந்திமதி குடும்பத்தின் சார்பிலே அவருக்கு பொன்னாடை, அவருக்கு வேஷ்டி சட்டை அது வேறு ஏதாவது கொடுத்தாலும் கூட அவர் மாற்றிக்குவார் கண்டிப்பாக. அதை கொடுத்து அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது, புத்தாடை வழங்கப்படுகிறது. ஆமாம் ஆமாம், அவர்களுக்கு நான் சரியான ஒரு வேஷ்டி சட்டையை கொடுத்து ஆமாம் பெருமைப்படுத்தப்படுகிறது. அன்று இந்த வள்ளி நாயகமாக நடிக்கக்கூடிய காந்திமதி அவர்களுக்கு வள்ளி நாயகி அமையவரத்தை சேர்ந்த K.A. நந்தினி அவர்கள் இங்கே இந்த வேடமிட்டு அவர்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இவர்கள் சார்பிலே அப்படியா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர்களுக்கு அந்த பொன்னாடை புத்தாடையை வழங்கப்படுகிறது. அடுத்து யார் விடுபட்ட நபர் வேன் டிரைவர் குமாரன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு ஒரு மாடி அன்போடு கிடைக்கப்படுகிறது. அடுத்து இந்த நித்தகாளியம்மன் ஒளி அமைப்பாளர். கேட்ட உடனே முதல்ல அண்ணன் அலையசன் சொல்லும்போதே நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார். நமது நித்தகாளியம்மன் ஒளிபெருக்கி நிலையம்
அருமை உரிமையாளர் அவர்களுக்கு வாங்க வாங்க இங்க வாங்க. பாப்பா அரங்கேற்றத்துக்கு நான் தான் அவசியம் மைசெட் ஆமா போடுறேன்னு ஆமா சொல்லி கேட்கும் போதே அவர் எங்க குடும்பத்தில் ஒருவர், எல்லா விஷயத்திலையும் கலந்து கொண்டு எங்களுக்கு ஒரு முக்கிய தூணாக விளங்கக்கூடியவர் நமது நித்தகாளியம்மன் ஒளிபெருக்கி நிலையத்தினுடைய உரிமையாளர் என்று அறிமுகப்படுத்தினார். அலையேசனன் குடும்பத்தின் சார்பிலும் பஞ்சவர்ணம் குடும்பத்தின் சார்பிலும் காந்திமதி குடும்பத்தின் சார்பிலும் அவர்களுக்கு புத்தாடை வழங்கப்படுது. எங்கிருந்தாலும் குமாரண்ணன் மேடைக்கு வரும்படி அன்பு அழைக்கப்படுது. இந்த நாடகத்திற்கு நான் தான் ஆமாம் எல்லா வகையிலுமே அவருக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருவர் யார், குமாரண்ணே. அந்த குமாரண்ணனுக்கும் இதில் பங்கு வரக்கூடிய இந்த எங்கள் பங்களிப்பிலும் அவருடைய ஒரு பங்களிப்பு உறுதி. வாடகை வாங்கலை அண்ணே, நான் வந்துடுறேன், வந்து கூட்டிகிட்டு போய் நடிகரில் கூட்டி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கூட்டி வந்த அண்ணன் குமாரண்ணன் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தின் சார்பிலே பொன்னாடை வழங்கப்படுகிறது, புத்தாடை வழங்கப்படுகிறது. அடுத்து அவர் சார்பாக ஆமாம் நமது அண்ணன் குமார் அண்ணன் சார்பிலே இதை நீங்கள் என்றைக்குமே கவனிக்கணும். என்றைக்குமே டயரில் புது நோட்டு வச்சுருப்பார். அதை எனக்கு எப்போவுமே வருஷம் கொடுப்பது வழக்கம். அதை நான் என்னுடைய மொபைலில் வச்சுருப்பேன். அந்த டயரிலிருந்து இதை எடுத்த அந்த ஒரு இந்த அன்பளிப்புன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. இதை நீங்கள் எப்போவுமே பத்திரமா வச்சுக்கணும். அன்பளிப்பு நீ குமார் அண்ணன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி வச்சுருக்கேன், நானும் வச்சுருக்கேன், அழுங்காமல் வச்சுருக்கேன். அவர் எப்போ கொடுத்தாலும் வருஷம் எனக்கு இப்படி ஒன்று கொடுத்துருவார். வச்சிரு அவர்களுக்கும். சரி, வேறு யாருக்கு இங்கே பொன்னாடை வழங்கப்படுது? சரி, நன்றி நன்றி சொல்லு அண்ணே. எனக்கு யாருக்கு அதுக்கா வாணி அவர்களுக்கு, கலைவாணி அவர்களுக்கு இங்கே வருகை புரிந்திருக்கிறாரா, வந்திருக்க கலைவாணி அவர்களுக்கு அலையேசன் பஞ்சவர்ணம் ஏவி காந்திமதி. ஆமாம், அது வேற காணப்பிரியா கோச்சுக்கிற போது அவங்க பேரையே மட்டும் சொல்கிறீங்களே. காணப்பிரியா ஏன் பேர் என்ன சொல்லையே. அடுத்து நம்ம பாண்டி, என்ன பாண்டியது, வேல்பாண்டி வேற சொல்லலையே. வேல்பாண்டி, காணப்பிரியா, பஞ்சவர்ணம், அழகேசன் இவருடைய சார்பிலே வாணி வா 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 புத்து ஆடை கொடுத்து மகிழ்விக்கிறார்கள். எனக்கும் புத்தாடை வழங்குகிறாள் போல் இருக்கிறது. போல் இருக்கிறது சந்தேகப்படுறீங்களாப்பா? எங்கள் அனைவருக்கும் புத்தாடை பொன்னாடை வழங்கி புகழாரம் சேர்த்த இந்த காந்திமதி குடும்பத்தார்களுக்கும், அழகேசன் அவர்களுக்கும், பஞ்சவர்ணம் சகோதரி பஞ்சவர்ணம் அவர்களுக்கும், காணப்பிரியா அவர்களுக்கும், வேல்பாண்டி அவர்களுக்கும், அவர் சார்ந்த அவர்களுடைய சகோதரி, அவர்கள் மாமன் மைத்துனர்கள் வருவதற்குரிய காந்திமதியுடைய பெரியம்மா மகன் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கும், அவர்கள் குடும்பத்தார்களுக்கும், அவர்கள் அத்தைக்கும் மற்றும் அவர்கள் சித்தப்பா சித்தி அனைவருக்குமே எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் நன்றியது வணக்கம். எங்களது முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளர் அன்பு மாமா எம்பி சுப்பிரமணியன் அவர்கள் சார்பாக இங்கே வள்ளியாக விடப்பட்டிருக்கிற அன்பு செல்வி அன்பு மகள் காந்திமதி அவர்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். என்னிடம் ஆமாம், எம்பி சுப்பிரமணியன் செயலாளர், புதுக்கோட்டை சங்க தலைவர், செயலாளர் எம்பிஎஸ் சுப்பிரமணிய அவர் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பான்னு சொல்லுங்க. ஆமாம் அன்புகள், அங்கேயே நாங்கள் ஒரு டேரா போட்ட மாதிரி மாப்பிள்ளை நான் எல்லாரும் இருந்து பண்ணும்போதே ஒரு முயற்சியை அடிக்கடி அன்புக்குரிய மைத்துனர் வாத்தியார் அவர்கள் சொல்லுவார், இதை எப்படியாவது கஷ்டப்பட்டு கொண்டு வந்துடணும்னு. ஏன்னா அது எங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருவேற்றி சிற்பி போல செதுக்கி தான் இந்த இடத்துக்கு கொண்டு ரொம்ப சிரமம். ஏன்னா கூட தெரியல என்ன, போன வருஷமே அரங்கேற்றம் வைக்கிறோம்னு சொன்னா, போன வருஷமே வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். அந்த ஆர்வத்தில் தான் கோபம் கூட வந்திருக்கேன். ஆனால் அது என்ன காரணம், நம்ம பிள்ளை சிசிய பிள்ளை இந்த முழுமையாக இருக்கணும், அரங்கேற்றம்னு சொல்லக்கூடாது, யாரும் அரங்கேற்றம்னு சொல்லக்கூடாதுங்கிற எதிர்பார்ப்பு எப்போ வருதோ அவன் மனசுக்கு தோணுதோ அப்போ தான் வைப்பார். அதுக்குள்ளாண்டி அவசரப்படக்கூடாது. முதல்ல என்னுடைய அன்பு மைத்துனர் ஆசிரியர் பெருந்தகை
பி பெருமாள்ராஜ் மைத்துனர் அவர்களுக்கு முதல் நன்றியை சொல்லணும். ஏன்னா நான் இந்த மேடையில் அரங்கேற்றம் பண்ணேன், அதே மேடையில் அந்த பொண்ணு அரங்கேற்றம். நான் அரங்கேற்றம் பண்ண மேடையில் மட்டும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறோம். அதுதான் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒரே ஊருக்கார வருஷங்கள் வேணா 20 வருஷம் போயிருக்கலாம், ஆனால் 2 பேரும் ஒரே மேடையில் நித்தாளி மேடையில் தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஆத்தா வாத்தியார் அவர்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் எல்லாருக்குமே நன்றியை செலுத்திக்கிறேன். அந்த ஆத்தா நல்லபடியாக வச்சுருக்கோம். நண்பு மகளை வாழ்த்தி என்னுடைய சார்பாக அன்பளிப்பு. அன்பளிப்பளித்த அன்பு அப்பா அவர்களுக்கு என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம்.